قيوم مولاي على حبيبك خير பஞ்சால ஆனதெல்லாம் பஞ்செடுத்த கோலமது பஞ்சையன்றி வருளதோ யா ஹய்யு யா கய்யூமே மௌலா யா ஸல்லி வஸல்லிம் மண்ணால ஆனதெல்லாம் மண்ணெடுத்த கோலமது மண்ணை அன்றி வருளதோ யா ஹய்யு யா கய்யூமே மௌலாய ஆனதெல்லாம் நீ எடுத்த கோலமது உன்னை அன்றி வருளதோ யா ஹய்யு யா கய்யூமே மௌலாய ஸல் الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, இன்று உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவதற்கு முன் ஒரு சுப செய்தியை சொல்வதற்காக நான் எழுந்திருக்கிறேன். அதாவது இந்தியாவில், தமிழ்நாட்டில் பல இஸ்லாமிய பாடகர்கள், ஞான பாடகர்கள் இருந்து வருகிறார்கள், பிரசித்தி பெற்று விளங்குகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களில் சிலரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சிலரின் பெயர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாகூர் இஎம் ஹனீஃபா இசை முரசு, காயல்பட்டணம் ஷேக் முகம்மது, நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த அபுல் பரக்காத் பிலாலி ஆகியோர்களுடைய பெயர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களில் சிலரை நீங்கள் பார்த்தும் இருப்பீர்கள். அவர்களுடைய பாடல்கள் அடங்கிய கெசட் பீஸ்களை நீங்கள் கேட்டும் இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம், அதைத்தான் சுப செய்தியாக சொல்ல நான் விரும்புகிறேன். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மிக பிரசித்தி பெற்ற, இன்று தமிழகத்தில் முதலிடத்தில் இருந்து வருகின்ற இஸ்லாமிய பாடகர், இறையருட் கவிஞர் அபுல் பரக்காத் பிலாலி அவர்கள் நமது ஊருக்கு நமது அழைப்பின் பேரில் விஜயம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல் நிகழ்ச்சி இன்றிரவு நமது பத்ரியா ஜும்மா பள்ளி வாயில் மண்டபத்திலே சரியாக 9 மணிக்கு நடைபெற இருக்கிறது.
அவர்களுடைய பாடலை நீங்கள் கேட்டு பயனடைய வேண்டும், ஞான வழியிலே செல்ல வேண்டும், இஸ்லாமிய தத்துவங்களையும் அகமியங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை குறிப்பாக தௌஹீத்வாதிகளின் நலன் கருதி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிடாமல் இன்றிரவு சரியாக 9 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்ற இந்த பாடல் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அபுல் பரக்காத் பிலாலி அவர்கள் ஏறத்தாழ 32 ஆண்டுகளாக இந்தியாவில் பிரசித்தி பெற்று பாடல்கள் பாடி சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, ஹாங்காங் போன்ற நாடுகளுக்கு சென்று பல கச்சேரிகள் நடத்தி, இலங்கையிலும் பல தடவைகள் பல பாகங்களிலும் கச்சேரிகள் நடத்தி பிரசித்தி பெற்றவர்கள். அவர்கள் தங்களுடைய இந்த 32 வாழ்க்கையிலே இன்றிரவு மட்டும்தான் இசையில்லாமல் ஒரு பாடல் நிகழ்ச்சி நடத்தப் போகின்றார்கள். அவர்கள் எந்த நிகழ்ச்சி நடத்துவதாயிருந்தாலும் எங்கு நடத்துவதாயிருந்தாலும் இசையோடுதான் அவர்கள் நடத்தி வந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று மட்டும் எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இசை இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு சொற்ப நேரம் உங்கள் மத்தியிலே வளமைக்கு மாறில்லாமல் ஒரு சில ஞான கருத்துக்களை தரலாம் என விரும்புகிறேன். சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு திறமையை, ஒவ்வொரு சக்தியை, ஒவ்வொரு வல்லமையை கொடுத்திருப்பான். ஒருவனுக்கு பேச்சாற்றலை கொடுத்திருப்பான். நன்றாக பேசக்கூடிய திறமை, வல்லமை அவனிடத்திலே இருக்கும். இன்னொருவருக்கு திறமையாக பாடக்கூடிய அழகிய குரலை கொடுத்திருப்பான், திறமையை கொடுத்திருப்பான். இன்னொருவருக்கு அழகாக எழுதக்கூடிய திறமையை கொடுத்திருப்பான். இன்னொருவருக்கு அழகாக விளையாடக்கூடிய திறமையை கொடுத்திருப்பான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமையை விசேடமாக வழங்கி இருப்பான். உங்களில் எத்தனையோ பேர்களை நான் பார்க்கிறேன், வியாபாரிகளாக இருக்கிறீர்கள். வியாபாரத்திலே உங்களுக்கு திறமை இருக்கும். இப்படி எந்த ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த திறமையை கொடுத்தானோ அந்த திறமையை அந்த மனிதன் வெளிப்படுத்துவதற்கு ஆசைப்பட்டவனாகவே இருப்பான். உதாரணமாக வைத்துக் கொள்வோம், ஒருவனுக்கு பேச்சாற்றல் நிறைய உண்டு, பேச்சு திறமை உண்டு என்று வைத்துக் கொள்வோம். எங்காவது ஒரு இடத்தில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது, பலர் பேசுகிறார்கள் என்றால் அவனும் அங்கு சென்று அந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கும் மனம் துள்ளும். நாமும் அந்த மேடையிலே ஏறி சொற்ப நேரம் பேச வேண்டும், என்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும், என்னுடைய வல்லமையை காட்ட வேண்டும் என்று அவன் விரும்புவான். அதே போல ஒருவன் சைனாவுக்கு சென்று அல்லது ஜப்பானுக்கு சென்று விளையாட்டொன்றை கற்று வந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஓரிடத்தில் ஒரு விளையாட்டு நடைபெறுகிறது, கராட்டி ஷோ நடத்தப்படுகிறது, ரெஸ்லிங் ஷோ நடத்தப்படுகிறது. அவனும் அங்கே வீற்றிருக்கிறான். அவனுடைய மனமும் துள்ளிக் கொண்டிருக்கும். இந்த மேடையில் நாமும் நமது வல்லமையை, திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருக்கும். இப்படி எந்த ஒரு மனிதனுக்கு எந்த வல்லமை இருக்கின்றதோ அந்த வல்லமையை அவன் மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக வெளிப்படுத்தி காட்டுவதற்கு விரும்புவான். இது இயல்பு. நீங்கள் சிந்திக்க வேண்டும், ஒரு மனிதனிடத்திலே ஒரு வல்லமை அல்லது 2 வல்லமை தான் இருக்கும், அல்லது குறிப்பிட்ட விரல் விட்டெண்ணக்கூடிய சில வல்லமைகள் தான் ஒரு மனிதனிடத்திலே இருக்கும். இந்த மனிதனே, ஒரு வல்லமையை பெற்ற இந்த மனிதனே, 2 வல்லமையை பெற்ற இந்த மனிதனே தன்னுடைய விளையாட்டை, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறான் என்றால், அவனுடைய மனம் ஆசைப்படுகிறது என்றால், அவனுடைய மனம் துள்ளி குதிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமைகள் எத்தனை கோடி!
அவனுக்கு எவ்வளவு ஆசை வரும்? தன்னுடைய திறமையை, தன்னிடத்தில் இருக்கின்ற சக்தியை, தன்னுடைய வல்லமையை உலகென்ற மேடையிலே, உலகம் என்ற இந்த அரங்கிலே வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று எவ்வளவு ஆசை அவனுக்கு வரும்? அந்த ஆசையை பற்றி மஹ்மூத் தீபி என்ற கவிஞர் சொல்லுகிறார். இல்மா அராத இலாஹுல் அர்ஷிதில் இவமி தன்ஃபீஸ குரபி அஸாமிஹி உலில் ஹிகமி அஃபாவ قبل ظهور الكون من نفس الرحمن نورا حول يدين ذا قدم. மஹ்மூத் தீபி என்ற வலியுல்லா அவர்கள், அந்த கவிஞர் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமைகளை உலகு என்ற மேடையிலே, உலகு என்ற அரங்கிலே வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பது அவனுக்கு பெரிய பாரிய கஷ்டமாக இருந்ததாம். வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்பட்டதாம். வெளிப்படுத்த வேண்டிய அளவற்ற ஆசை அவனுக்கு உண்டானதாம். இல்மா அராத இலாஹுல் அர்ஷிதில் இவமி, வலுப்பமுடைய அர்ஷுடைய நாயன் நாடினான். தன்ஃபீஸ குரபி அஸாமி, தன்னுடைய திருநாமங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருப்பதாக ஹதீஸ்களில் கூறப்படுகின்றது. 99 திருநாமங்கள் அல்ல. அதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சுருக்கமாக எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அவனுக்கு எண்ணற்ற திருநாமங்கள் இருக்கின்றன. எண்ணற்ற திருநாமங்கள் அனைத்தும் 99க்குள் அடங்கி விடுகின்றன. அதை அடக்கித்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மன் வமன் நஹஸாஹா தஹலல் ஜன்னah, அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருப்பதாக குறிப்பிட்டார்கள். இந்த 99 திருநாமங்களில் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் எத்தனையோ கோடி வகையான வல்லமை. எவ்வாறு அவற்றை வெளிப்படுத்தாமல் தன்னுள்ளே அடக்கிக் கொண்டிருக்க முடியும்? தன்ஃபீஸ குரபி அஸாமி, ஒரு பெண் குழந்தையை பிரசவிக்கின்றாள். ஒரு பெண் குழந்தையை பிரசவித்தால் அவளுடைய மார்பில் பால் சுரக்கத்தான் செய்யும். குழந்தை இறந்து விட்டது, பால் சுவைப்பதற்கு குழந்தை இல்லை. இவளுடைய மார்பில் பால் சுரந்து சுரந்து மார்பு வீங்கி வலியால் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாள். எப்படியாவது தன்னுடைய மார்பில் சுரந்துள்ள பாலை வெளிப்படுத்தி தன்னுடைய கஷ்டத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும், தனக்கு ஏற்பட்டுள்ள வலியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்கு வருமல்லவா? அப்படியான ஒரு நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஏற்படுகிறதாம். தன்னுள்ளே தனது வல்லமைகளை அடக்கி அவற்றை வெளிப்படுத்தாமல் வைத்துக் கொண்டிருப்பது ஒரு குழந்தையை இழந்த தாய்க்கு எப்படியான நிலை ஏற்படுகிறதோ அந்த நிலை ஏற்படுகிறதாம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்ஃபீஸ குரபி அஸாமி, தன்னுடைய திருநாமங்களை உள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றதினால் ஏற்படுகின்ற கஷ்டத்தை தன்ஃபீஸ் நிவர்த்தி செய்வதற்கு நாடினான். அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்த நீக்கிக் கொள்ள நாடினான். என்ன செய்தான்? என்ன மருந்து அருந்தினான்? என்ன மாத்திரையை உட்கொண்டான்? அந்த வலியை சுகப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த கஷ்டத்தை நீக்கிக் கொள்வதற்கு அஃபாவ கபல வுஹூரில் கவுன். கவுன் என்றால் உலகம் அல்லது சிருஷ்டி, பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை அவன் படைப்பதற்கு முன்னால் சொரிந்து விட்டான். மின் நஃபஸிர் ரஹ்மானி, நஃபஸுர் ரஹ்மான் என்றால் மின் வுஜூதிர் ரஹ்மான், தன்னுடைய வுஜூதில் நின்றும், தன்னுடைய நூரில் வுஜூதில் நின்றும், தன்னுடைய தாத்தில் நின்றும், அதாவது தன்னில் நின்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தி விட்டான். நூரன், ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்தினான்.
ஹவல் யதைனி தா கிதமி, அந்த பிரகாசத்துக்கு பூர்வீகமான 2 கைகள் இருந்தனவாம். மஹ்மூது தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய அஸ்மா சிஃபாத்துக்களை வெளிப்படுத்தாமல் தன்னுள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருப்பது கஷ்டமாக இருந்ததை அறிந்த பொழுது தன்னில் நின்றும் ஒரு நூரை வெளிப்படுத்தினான். அந்த நூறுக்கு 2 கைகள் இருந்தன. எதுல் நுபுவதி எதுல் விலாயதி, ஒன்று நுபுவத் என்ற கை, மற்றது விலாயத் என்ற கை. எதுல் நுபுவதி லில் இஅதாஇ மா அகதத் எதுல் விலாயதி மின் மௌலாஹு மின் கிஸமி. நுபுவத் என்ற கை சிருஷ்டிகளின் பக்கம் நீட்டப்பட்ட நிலையில் இருக்கும். விலாயத் என்ற கை ஹக்கின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் நீட்டப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கும். விலாயத் என்ற கையினால் பெற்று, விலாயத் என்ற கையினால் அல்லாஹ்விடம் இருந்து எடுத்து, நுபுவத் என்ற கையினால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்று மஹ்மூது தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். கப்ல லுஹூரில் கௌனி, படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னில் இருந்து ஒரு நூரை வெளிப்படுத்தினான். அந்த நூர் எந்த நூர்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் முஹம்மத் என்ற நூரை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக வெளிப்படுத்தினான். அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலுல் மவாஹிர், அல்லாஹ்வை காட்டும் கண்ணாடிகளில் முதற் கண்ணாடி, முந்தின கண்ணாடி என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தான் முதலாவது மவஹர், முதலாவது வெளிப்பாடு, முதலாவது படைப்பு. அந்த தாத்தில் இருந்து, அந்த வுஜூதில் இருந்து வெளியானது. இப்போது அந்த வுஜூதில் இருந்து வெளியான இந்த நூர் அந்த வுஜூதுக்கு வேறான ஒன்றா அல்லது அந்த வுஜூது தானான ஒன்றா? வேறான ஒன்று என்று நீங்கள் நம்பினால் ஷிர்கிலே விழுந்து விடுவீர்கள். அது ஹக்குக்கு வேறான நூர் என்று நம்ப வேண்டாம். கத் ஜாஅக்கும் மினல்லாஹி கிதாபுன் வ நூருன் முபீன். கத் ஜாஅக்கும் மினல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி, அல்லாஹ்விலிருந்து உங்களிடம் வந்துவிட்டது, கிதாபுன் ஒரு வேதம், அல் குர்ஆன் வந்துவிட்டது, வ நூருன் முபீன் இன்னும் பகிரங்க ஒளி ஒன்றும் வந்துவிட்டது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர், ஒளி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றான். இதுதான் முதல் படைப்பு. ரசூலுல்லாஹ் தான் முதல் வெளிப்பாடு. அவர்கள்தான் அல் மவ்ஹருல் அத்தம், சம்பூரணோதயம், சம்பூரணமான மவ்ஹர். ஒவ்வொரு நபிமாரிலும் ஒவ்வொரு சிருஷ்டியிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில தன்மைகளை கொண்டு தஜல்லியானான், வெளியானான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே அல் மவ்ஹருல் அத்தம், சகல விதமான தன்மைகளை கொண்டும் வெளியாகி சம்பூர்ண கண்ணாடியாக. மற்ற நபிமார்களும் வலிமார்களும் குத்துபுமார்களும் சாதாரண கண்ணாடிகள் போன்றவர்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் பெல்ஜியம் கண்ணாடி போன்ற மிக தெளிவாக ஹக்கை காட்டக்கூடிய சம்பூர்ண கண்ணாடியாக திகழ்ந்தார்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல படைத்தான். ஏன் முதல்ல படைத்தான்? கடைசியிலே படைத்திருக்கலாமே. ஏன் முதலிலே படைத்தான் என்றால், அவனுள்ளே கொப்பு வித்தினுள்ளே குடியிருந்த கொள்கையென எப்பொருட்கும் சித்தாய் இருந்தாய் மனோன்மணியே. கொப்பு வித்தினுள்ளே குடியிருந்த கொள்கையென எப்பொருட்கும் சித்தாய் இருந்தாய் மனோன்மணியே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தானே இருந்தான்.
சகல படைப்புகளும் அவனுடைய தாத்திலே அவனுடைய வஜூதிலே அடங்கி கிடந்தன. எதுபோல ஒரு மா விதை, ஒரு மாங்கொட்டை, அந்த மான் விதையினுள்ளே கோடிக்கணக்கான இலைகள், மா இலைகள், கோடிக்கணக்கான மா பூக்கள், கோடிக்கணக்கான மாங்காய்கள், கனிகள் அடங்கி இருந்து பின்னர் அவை வெளிப்படுவது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விதையிலே, அவனுடைய தாத்திலே, அவனுடைய வஜூதிலே இந்த கொட்டையும் இந்த கொட்டையும், இந்த பூவும் அந்த பூவும், கோடிக்கணக்கான சிருஷ்டிகள், படைப்புகள் எல்லாமே இருந்தன. அவற்றுள் அவனுக்கு மிக விருப்பமான ஒரு பூ, அவனுடைய அடங்கி கிடந்த சர்வ சிருஷ்டிகளிலும் அவனுக்கு விருப்பமான ஒரு சிருஷ்டியை முதலில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நியாயம் ஏற்பட்டது. அதுதான் அவன் மிக விரும்பிய ஒரு சிருஷ்டி என்பதற்கு உதாரணம். அவர்களை முதலில் வெளிப்படுத்தினதுதான். இல்லாவிட்டால் அவர்களை பிந்தி வெளிப்படுத்தி இருக்கலாம், கடைசி காலத்திலே வெளிப்படுத்தி இருக்கலாம், படைத்திருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னர் படைத்து ஆக இறுதியிலே நபியாக அனுப்பி வைக்கிறான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அக்மலுல் ஹல்க், அஸ்அதுல் ஹல்க், அஹப்புல் ஹல்க் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான ஒரு ஒளி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனால் தான் அந்த ஹதீஸ் குத்ஸியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், குன்து கன்ஸன் மக்ஃபியன் ஃபஅஹ்பப்து அன் உரஃப ஃபഖலக்துல் ஹல்க ஃபபி அரஃபூனி என்று சொல்கிறான். ஹதீஸ் குத்ஸியிலே சொல்கிறான். இந்த ஹதீஸை சூஃபியாக்கள், ஞானிகள், அவுலியாக்கள் தமது நூல்களிலே நிறைய கையாண்டு வருகிறார்கள். குன்து கன்ஸன் மக்ஃபியன், நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன். மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன் என்றால் அவனை மறைத்தது எது? ஒன்று மறைக்கப்படுகிறது என்றால் மறைத்தல் ஒன்று வேணுமே, அது எது என்றால் நாம் நினைப்பது போல் மறைதலுக்கு கருத்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வை மறைப்பதற்கு எதுவும் இல்லை. அவன் மறைக்கப்பட்டவனாக ஆக முடியாது. அவனை மறைப்பதாயிருந்தால் ஒரு சிருஷ்டி தான் மறைக்க வேண்டும். சிருஷ்டி கர்த்தாவை மறைப்பதற்கு சிருஷ்டிக்கு வல்லமை உண்டா? இல்லை. ஆகவே அறியப்படாதவனாக நான் இருந்தேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். மறைக்கப்பட்டவனாக, மறைந்த பொக்கிஷமாக நான் இருந்தேன் என்றால் அதன் அர்த்தம், ஒரு வஸ்துவை வைத்து தொப்பியால் மறைக்கும் போது அந்த வஸ்து மறைக்கப்பட்டதாக, தொப்பி மறைத்ததாக ஆகுதே, அது போன்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. அல்லாஹ்வை எதுவும் மறைக்க முடியாது. அறியப்படாதவனாக நான் இருந்தேன். ஏன்? சிருஷ்டி இல்லை, படைப்பு இல்லை. அறிவதாயிருந்தால் யார் அறிய வேண்டும்? சிருஷ்டிதானே அறிய வேண்டும், படைப்புத்தானே அறிய வேண்டும். அறிவதற்கு யாரும் இல்லை என்றால் அறியப்படாதவனாக நான் இருந்தேன். அறியப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். இந்த மஹப்பத்து வருமா இல்லையா? அறியப்பட வேண்டும் என்று அவனுக்கு அந்த விருப்பம் ஏற்பட்டது நியாயமா இல்லையா? நியாயம். எப்படி நியாயம்? நீங்க காத்தாங்குடியில் உள்ள மக்கள் என்ன, நீங்க ஜப்பானுக்கு போங்க, நல்ல கராட்டி பழகிட்டு வாங்க என்ன அனுப்பிவிட்டிய, அல்லது சைனாவுக்கு போங்க, விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டு வாருங்கள் என்று அனுப்பிவிட்டீர்கள். நான் சென்று கராட்டி, ஜூடோ, ரெஸ்லிங் எல்லாமே கற்றுக்கொண்டு சம்பூரணம் பெற்றவனாக இங்கு வந்தேன். ஒருவன் கூட என்கிட்ட வந்து உங்களோட விளையாட்டை காட்டுங்க, கராட்டியை காட்டுங்க, ஜூடோவை காட்டுங்க என்று சொல்றான் இல்லை. இதுக்கு நான் 50 வருஷம் இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விளையாட்டுகளை, இந்த கல்விகளை கற்றுக்கொண்டு நான் வந்திருக்கிறேன். இந்த மனசில் ஒரு ஆசை வரும்,
அது மனித இயல்பு, இயற்கையாக வரும். நாம படிச்ச விளையாட்டை இவர்களுக்கு காட்டித்தான் ஆகணும். நான் யார் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற ஒரு மனநிலை எனக்கு ஏற்படுமா இல்லையா? 4 விளையாட்டை கற்று வந்த எனக்கே அந்த விருப்பம், அப்படி ஒரு மஹப்பத்து ஏற்படுகிறது என்றால், உலகத்தை உற்பத்தி செய்து பராமரித்து பாதுகாத்து வளர்க்கக்கூடிய அந்த வல்லமையை தன்னுள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அப்படி ஒரு விருப்பம் வருமா வராதா? நிச்சயமாகவே வரும். வந்தது. அதைத்தான் அவன் சொல்கிறான், குந்து கன்சன் மஹ்வியன், அறியப்படாத ஒரு பொருளாக நான் இருந்தேன். நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன். அப்படி ஒரு விருப்பம் எனக்கு வந்தது. என்ன செய்யணும்? சிங்கப்பூருக்கு போய் விளையாட்டை கற்றுக்கொண்டு வந்த இந்த மனுஷன் மேடை ஒன்றை போடுங்க என்று சொல்லி அதுல ஏறி விளையாட்டை காட்ட வேண்டும் அல்லவா? அவனுடைய விளையாட்டை காட்டுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்ன விளையாட்டு காட்டுகிறான்? இதுதான் அவன் காட்டிய விளையாட்டு. அவன் அறியப்பட வேண்டும் என்று விரும்பி அதற்கு அவன் கையாண்ட வழி என்ன? சிருஷ்டிகளை சிருஷ்டித்தேன், படைப்புகளை படைத்தேன். நான் செய்த இந்த வேலையினால் சரியா விளங்கிக் கொள்ளணும். நீங்க அரபு மொழி தெரிந்திருந்தால் இது தெளிவாக விளங்கும், தெரியாவிட்டால் ஓரளவு விளங்கும். அதையாவது விளங்கிக் கொள்ளுங்கள். என்னை கொண்டு அரபூனி, என்னை அறிந்து கொண்டனர். நான் செய்த வேலையினால் தான் என்னை புரிந்து கொண்டனர். நான் இந்த சிருஷ்டிகளை சிருஷ்டித்திருக்காவிட்டால், படைப்புகளை படைத்திருக்காவிட்டால் என்னை அறிய யாரும் உண்டா? யாராவது அறிவார்களா? இல்லை. நான் படைத்ததினால் தான் என்னை அறிந்தனர் என்பது ஒரு கருத்து. இதற்கு ஞானிகள், சூஃபிகள், அவுலியாக்கள் இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அது நுணுக்கமானது, நுட்பமானது. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதன் மூலம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமையை, அகமியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்ன? அறியப்பட வேண்டும் என்று விரும்பின நான் சிருஷ்டிகளை சிருஷ்டித்தேன். என்னை கொண்டு என்னை அறிந்தனர் என்ற ஒரு விளக்கம் சொன்னேனே, அது சாதாரண விளக்கம். முஹம்மதை கொண்டே அரபூனி, என்னை அறிந்தனர். யாரை கொண்டு அறிந்தனர்? முஹம்மதை கொண்டே, ரசூலுல்லாஹை கொண்டே, ஹபீபுல்லாஹை கொண்டே என்னை அறிந்தனர். அதுக்கு ஹபீபுல்லா, ரசூலுல்லா, முஹம்மது என்று எப்படி பொருள் சொல்லுவீர்கள்? என்றுதான் இருக்கி. என்ன அர்த்தம் தெரியுமா? என்றால் எனவே, பி என்னை கொண்டு, இதுதான் அர்த்தம். எந்த அகராதி எடுத்தாலும், எந்த டிக்ஷனரி எடுத்தாலும் இதுதான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது என்னை கொண்டென்றால் முஹம்மதை கொண்டு என்னை அறிந்தனர் என்று எப்படி நீங்க பொருள் சொல்ல முடியும் என்று கேட்க நினைக்கிறீர்களா? அந்த ஃபேக்கு கணக்கு எத்தனை? எத்தனைடா கணக்கு? ஃபேக்கு எத்தனைடா இலக்கம்? எண்ணத்தின 9. அபுஜது, ஹவ்வஸு, ஹுத்தி, கலிமன், சாபஸ் என்று ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கு எடுத்து பாருங்க. இஸ்மா எல்லாம் எழுதுற ஆட்கள்கிட்ட போய் பேரை சொன்ன உடனே என்ன செய்யறான்? பேர் என்ன என்று கேட்டு, உங்க உமா பேர் என்ன என்று கேட்டு அதை போட்டு ஒரு கணக்கு கொண்டு பார்க்கானே, அந்த கணக்குக்கு அபுஜது கணக்கு என்று சொல்வார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அலிபுக்கு 1, பேக்கு 2. அலிபுக்கு பேக்கு புறம் என்னடா? அலிபு பேக்கு புறம் என்ன? அது வராது. அப்படி நீங்க ஓதுறீங்கள மதரசாவில் அலிஃப் பே தே சே ஜீம், அங்க வராது. அதுக்கு கணக்கு வேற. அலிஃபு பே ஜீம் தால் அப்படித்தான் போகும். அலிஃபு பே ஜீம் தால் அப்படித்தான் கணக்கு போகும். அப்போ இந்த பேக்கு கணக்க பாருங்க, எத்தனை வரும்? 9 வரும். பேக்கு எத்தனை வரும்? 2 வரும். எத்தனை? 82. கடைசியில் என்ன எழுத்து வருகிறது? ஏ வருகிறது. ஏக்கு எத்தனை? 10. எத்தனை? 92. இந்த 3க்கும் சேர்த்து கணக்கு 92. 92 கொண்டு என்னை அறிந்தனர். அது யாரா 92? 103 யாருக்கு சொல்ற?
யாருக்கு சொல்றேன் 103 இபிலிசுக்கு செய்தானுக்கள் 103ங்கிற அவர் நம்பர் 103 ஆள் செய்தான் சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நம்பர் எத்தனை 92 எத்தனை 92 கணக்க வச்சுங்க சரியா ஃபேக்கி 80 பேக்கி 2 ஏக்கி 10 92 சரி முஹம்மத் எத்தனை எழுத்திருக்கி மீம் ஹே மீம் தால் 4 எழுத்திருக்கி இந்த 4 எழுத்துக்கு கணக்க போட்டு பாருங்க இப்ப எத்தனை வருகுதுண்டு மீம் 40 ஹே எத்தனை தெரியாத ஒருத்தருக்கு இசி முழுவதும் ஆக்கள் ஒருத்தருக்கும் இல்லையா மீன் 40 ஹே அபு ஜது ஹவ்வஸ் ஹு 8 ஹேக்கு எத்தனை 8 மீமுக்கு 40 ஹேக்கு 8 முஹம்மதுல முந்தினது மீம் 40 இரண்டாவது ஹே 8 எத்தனை 48 கணக்க சரியா சொல்லு அடுத்தழுத்து என்ன முஹம்மதுல மு ஹ மீம் அதுக்கு 40 அப்ப எத்தனை 58 88 தாலுக்கு 4 முஹம்மத் கடைசி எழுத்து தாலுக்கு 4 88 4 92 ரசூலுல்லாஹ்வுடைய நம்பர் 92 பபி என்பதற்கு 92 முஹம்மத் என்பதற்கு 92 எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான் குந்து கன்சன் மஹ்வியன் மறைந்த பொக்கிஷமாக அறியப்படாத பொக்கிஷமாக நான் இருந்தேன் நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன் சிருஷ்டித்தேன் முஹம்மதை கொண்டு அரபூனி என்னை அறிந்தார்கள் பஞ்சென்று ஒன்று இருப்பதாக நீ புரிந்து கொள்வதாயிருந்தால் எதை கொண்டு நீ புரிந்து கொள்ளலாம் நூலை கொண்டு புரிந்து கொள்ளலாம் நூல் தான் பஞ்சென்று ஒன்று உண்டு என்பதை காட்டுகிறது இந்த ஷர்ட் தான் பஞ்சென்று ஒன்று உண்டு என்பதை காட்டுகிறது இந்த ஒலி வாங்கிதான் இரும்பென்று ஒன்று உண்டு என்பதை காட்டுகிறது இந்த கம்பிதான் இரும்பென்ற ஒரு சாமான் உண்டு என்பதை எங்களுக்கு காட்டி தருகிறது அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எங்களுக்கு காட்டி தந்தவர்கள் யார் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் அல்லாஹ்வை காட்டும் கண்ணாடி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே என்னுடைய சாராம்சத்தை கோர்த்து உங்கள் மத்தியிலே சுருக்கமாக தருவதாக இருந்தால் இன்னும் 1 மணி நேரம் தேவைப்படும் இன்றிரவு இங்கே நிகழ்ச்சிகள் இருப்பதின் காரணத்தினால் நீண்ட நேரம் நான் பேசவில்லை ஒரு சில விஷயங்களை சுட்டிக்காட்டினேன் எனவே இன்றிரவு நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமானது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் நாங்கள் பேச்சிலே எத்தனையோ கருத்துக்களை ஞானங்களை அள்ளித்தருகிறோம் ஆனால் கவிகள் மூலமாக இறை தத்துவத்தை இன்றிரவு உங்கள் மத்தியிலே அள்ளித்தரப்படும் எனவே சரியாக 9 மணிக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெண்களுக்கு பிரத்யேக இடவசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆகவினால் உங்களுடைய வீட்டில் உள்ள தாய்மார்கள் சகோதரிகளையும் இங்கே அனுப்பி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு